கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களோடு சில கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி ஆவியானவர் தந்த சில ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர் சொல்றவங்க மட்டும் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. என்றைக்கும் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு நல்லவராக இருக்கிறார். இப்படி நடந்துச்ச, இப்படி ஆயிடுச்ச, இந்த நேரம் பார்த்து இப்படி கரெக்டாக போயிடுச்ச, இப்படிலாம் மனசில் வரும். உங்களுக்கு இல்லை, எனக்கு மட்டும் வராமல் இருக்கணும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அதுதான் உண்மை. சரிங்களா? இது நாங்கள் வெந்து புழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அது ஏன் என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், என்றைக்கும் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வேதத்திலே நம்ம அநேக காரியங்களை அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பவுலையும் சீலாவையும் கையை காலை கட்டி தலைகீழ தொங்க விட்டாங்கன்னு சொல்லி சிறைச்சாலையிலே தொங்க விட்டதாக நம்ம பைபிளில் எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவையும் என்ன செய்தாங்க? அநேக அடிகள் அடித்து என்ன செய்தாங்க? காவல் அறையில் கட்டி போட்டு தொங்க விட்டாங்க. அந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் என்ன செய்தாங்க? பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? கர்த்தரை பாடி துதித்தார்கள் என்று எழுதிருக்கு. எப்படி பாட்டு எப்போ வரும்? மகிழ்ச்சி தானே வரும். அவங்களே உபத்திரத்தில் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். எவ்வளவு உபத்திரம் இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது, அதுதான் கர்த்தரை நாம் துதிக்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவதாக இருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது. இது ஏன் எதற்காக இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு நேற்றுக்கெல்லாம் பெய்த மழையினால் அந்த வெயிலுடைய ஒரு உஷ்ணம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இருந்தாலும் இருக்கிற நேரத்துக்கு தந்தார் போல், சூழ்நிலைக்கு தந்தார் போல் வெகு விரைவாகவும் சீக்கிரமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிப்படாமல் என்னோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரோ அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரோ அதை காண மாட்டார்கள். என்ன படிச்சீங்க? என் சத்தத்துக்கு செவி கொடாமல் என்னோட என்ன இருக்கு? என்னோட படிச்சு இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாரு? எகிப்தினுடைய அடிமைதனத்தில் இருந்து மோசேயின் மூலமாக மீட்டு எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர்களை எகிப்தியருடைய அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கி என்ன செய்கிறாரு? அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இப்படி அழைத்து கொண்டு வந்த அந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களை அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை என்ன செய்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம்? என்னது?
ஆண்டவரை அவர்கள் பரீட்சை பார்த்ததாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 23 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமும் கோபமும் வந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எனக்கு இந்த மாதிரி கோபம் ஊட்டினாங்களே, அவங்க யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த கானானுக்குள்ளே நான் பிரவேசிக்க விட மாட்டேன் என்று சொல்கிறார். இதுக்கான காரணம் என்ன என்பதை பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனால் அற்புதங்களை கண்டவர்கள், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள், தேவனுடைய கட்டளையை உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள், தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார கண்டவர்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன என்பதை தான் பார்க்குறோம். இப்படியெல்லாம் தெரிந்து கொண்ட, இப்படியெல்லாம் பாராட்டப்பட்ட இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, கோபத்தில் நீங்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்லை என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஆண்டவர் சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கானான் என்பது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது பரலோகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு எகிப்து என்பது உலகத்தை குறிக்கக்கூடிய, இந்த உலகத்திலே உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து விடுவித்து விடுதலையாக்கி உங்களை ரட்சித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறாராம். என்ன கணக்கு வச்சிருக்காரு? எதை கணக்கு வச்சிருக்காரு? இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? பரீட்சை பார்த்ததை 10 தடவை என்று சொல்லி ஒரு கணக்கு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பிரயாசம், இதையெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறார் என்று பைபிளை வாசிக்கிறோம் அல்லவா? அதே போல ஆண்டவர் கர்த்தரை நீங்கள் பரீட்சை பார்க்கிறதையும் சோதிப்பதையும் கணக்கு வைத்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு 10 தடவைன்னு சொல்கிறார். ஒரு பொதுவாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல, என்னை பரீட்சை பார்த்தாங்க, என்னை சோதிக்கிறாங்க என்று 19 சொல்லாமல் ஆண்டவர் கணக்கு போட்டு சொல்கிறாரு 10 தடவைன்று எழுதியிருக்குது பாருங்கள். இப்போ என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் ஆண்டவரை இது போன்ற காரியங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் நடந்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் பரீட்சை பார்த்தது உண்டானால், பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது சோதிக்கிறது போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கிரியைகளையும் உங்கள் காரியத்தையும் ஆண்டவர் கணக்கில் தான் வைத்திருப்பார் என்பதையும் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார். அப்போ 10 முறை என்று சொல்லி பார்க்குறோம். 10 முறை என்றதை விவரித்து சொல்வதற்கு இப்போ நேரம் இல்லாதனால அந்த 10ல் ஒரு சிலதை இருக்கிற நேரத்துக்குள்ளாக என்னென்ன காரியங்களிலே எந்தெந்த விதங்களிலே இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பண்ணி பார்த்தாங்க என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். யாத்திராகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் சரி நீங்கள் இல்லை, நான் படிக்கிறேன். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? கேட்ட கேள்வியை பாருங்க. மோசேயை பார்த்து கேட்குறாங்க, என்னது? இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ அவங்க எகிப்திலிருந்து அந்த எல்லையில் இருக்கிறாங்க. எகிப்து முற்றிலுமாக வரல, இந்த பக்கம் செங்கடல், பின்னால் எகிப்தில் இராணுவ வீரர்கள் தொடர்ந்து வருவதாக செய்திகளை கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க?
எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நாங்கள் பாட்டுக்கு அந்த ஊர்லேயே இருந்துட்டு நாங்கள் இருந்திருப்போம். எங்களை இந்த மாதிரி கொண்டாந்து நடுக்காட்டில் கொண்டாந்து நிறுத்தி என்ன அங்கே செத்தா எங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நடுக்காட்டில் கொண்டாந்து இங்கே தான் கல்லறை எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லி அவங்க வார்த்தைனாலே சாகடிக்கிறாங்க மோசேயை. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே இருந்தது நல்லது. இது எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, அங்கே இருந்ததே எங்களுக்கு நல்லா இருந்துச்சே என்கிற அர்த்தத்தில் அங்கே பேசுகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அதற்காக கொண்டு வந்தார். இவங்க அறியாமல் புரியாமல் இந்த கேள்வியை கேட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாங்க. அப்போ கர்த்தர் அவர்களை கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை புரியாமல் இன்றைக்கு சில விசுவாசிகள் என்ன அவருடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் சில பாடு, துன்பம், கஷ்டம், நஷ்டம், வருத்தம், வியாதி, வேதனை அப்படி தான் வருதுன்னு வச்சிங்களேன். நான் பேசாமல் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குங்க. ஐயோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்தால் நல்லா இருக்கலான்னு பார்த்தா ஐயோ இப்போ தான் பாடே அதிகமாக இருக்குது, துன்பமே இப்போ தான் அதிகமாகுது. நாங்கள் இதுக்கு இதை விட நாங்கள் அப்படியே இருந்திருக்கலாம் போல் இருக்கு அப்படி என்று நினைக்கிற சிலர் உண்டு. இவையெல்லாம் என்ன, இந்த ஜனங்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, எங்கள் எதுக்கு இங்கே கொண்டாந்து வச்சு எங்களை இந்த மாதிரிலாம் எங்கள் உசுரை வாங்குகிறேன். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர் பார்த்த 10 காரியம் நான் சொன்னேன், அந்த 10ல் ஒரு காரியம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இது ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பாருங்க, 12வது வசனத்தை பாருங்க, என்ன சொன்னார் என்று பார்ப்போம். நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று எங்களை அங்கேயே விட்டுடுதாயா நாங்கள் சொன்னோம். அப்போ நாங்களும் அவங்க வரைந்து கூப்பிட்டோம், இந்த மாதிரி என்னை கூப்பிட்டாந்து வச்சுட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே என்று சொல்லி அங்கே அலம்பல் பண்ணுறாங்க. எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். என்னங்க இது, என்ன சொல்கிறாங்க அவங்க? அப்போ இங்கே வந்தது நல்லது இல்லையா, அங்கே இருக்கிறதா நல்லதுன்ற மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. நாங்கள் இங்கே வந்ததை விட நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, அங்கே நாங்கள் நல்லா இருந்திருப்போமே. எதுக்கு கொண்டு வந்துருந்தா சொல்கிறாரு, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம். அப்போ அவங்க எவ்வளவு கடுமையாக இருந்தார்கள், எவ்வளவு கொடுமையாக இருந்தார்கள், எவ்வளவு கொடுமைப்படுத்தினார் என்பதை நம்ம நன்கு அறிவோம். அந்த கொடுமையின் கூக்குரலை கேட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசேயை அழைத்து என் ஜனங்களுடைய கூக்குரல் சத்தம் என் காதில் கேட்கிறது, நீ போய் எகிப்திலே அடிமைத்தனமாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வனாந்திரத்தின் வழியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுத்து அழைத்து வருகிற சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம், நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜனங்க இவ்வளோ தூரம் வந்த பிற்பாடு சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் சாகிறது தான் அழைச்சிட்டு வந்திருக்கான்றதை அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. தவறான ஒரு கருத்து. சாக முடிவு பண்ணிட்டாங்க, தேவனை சந்தேகப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் தானே அழைத்திட்டு வந்தார், ஆண்டவர் தானே நடத்திட்டு வர்றாரு, அவர் நம்ம நடத்துவார் என்கிற நம்பிக்கை இல்லை. அவர் நடத்துவாரா இல்லையா என்கிறதான ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில், விசுவாசிகளுடைய மனசில் எழுகிற கேள்விகள் என்னென்னா, ஏங்க ஏசுநாதர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப பாடாக இருக்குங்க, ரொம்ப துன்பமாக இருக்குங்க, ரொம்ப வியாதி போராட்டமாக, ஒரே பிரச்சனையாக இருக்குங்க, பண கஷ்டமாக இருக்குங்க, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை வைத்து சிலர் சொல்கிறாங்க. நான் ஏன் வந்தேன்னு தெரியலிங்க, வந்துட்டேங்க, தெரியாதனமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. நீங்கள் உங்களை சொல்லலை, சிலருடைய எண்ணங்களை சொல்ல, தெரியாதனமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தெரியாதனமாக அந்த சபைக்கு வந்துவிட்டேன், தெரியாதனமாக ரட்சிக்கப்பட்டேன், இதை ஆண்டுகிட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் என் வீட்டுக்காரன் என்ன ஆகுமோ தெரியல,
என் குடும்பக்காரன் என்ன ஆகுமோ தெரில, என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் ஆகுமோ தெரில, ஐயோ நான் அவசரப்பட்டு ஒரு ஞானஸ்தானத்தை அவர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில, வயசு வேறு ஏறிக்கிட்டே போகுது. இது ஒரு பக்கம். அடுத்தது, நாங்கள் சபைக்கு வந்துட்டோம், பல வருஷமாக சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். சபைக்கு வராதவங்க நல்லா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க நல்லா இருக்கிறாங்க, உலகத்தான் நல்லா இருக்கிறான், ஆண்டவருக்கு பயப்படாதவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன் பிள்ளை நல்லா படிக்குது, நல்ல நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, கத்தட்ட வந்திருக்கிறேன், என் பிள்ளை தாங்க மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்குது, உலகத்தான் பிள்ளை நிறைய மார்க் வாங்கி, இப்படிலாம் பலவிதமான எண்ணங்கள் ஒரு சிலருடைய மனதில் எழுப்புகிறது. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க பாருங்கள் நல்லா வசதியில் போயிட்டு இருக்கிறாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்து நான் இன்னும் இப்படி தாங்க இருக்கிறேன், என் நிலைமையை பாருங்களேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட சிலர் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து ஒப்பிட்டு பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள் அவங்க நல்லா இருக்கிறாங்களே என்று சொல்லி உலகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற அநேகர் இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிற வரையும் நீங்கள் காத்திருக்கணுமே தவிர, ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டதுனால அல்லது நடந்துகிட்டு இருக்கிறத வைத்து ஆண்டவரை நீங்கள் சந்தேகப்படுறது ஆண்டவருக்கு வருத்தத்தையும் துக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, நடக்கலைன்றது நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, சில இக்கட்டுக்குள்ளே போகிறீங்க, கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்க, நெருக்கத்துக்குள்ளே போகிறீங்க, பாடுகளுக்குள்ளே போகிறீங்க. அவங்க மனசில் எழும்புகிற கேள்வி என்ன? ஏன் என்கிற கேள்வி வருது. ஏன் ஆண்டவரே என்று ஒரு கேள்வி வரும். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று சொல்லி நான் சொல்கிறேன், கேள்வியை அப்படியே அடக்கி அமுக்கி வைத்து விட்டு கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தர் செய்ய போகிறதை காத்திருந்து பாருங்க. கர்த்தர் என்ன செய்ய போறாருன்றதை பார்க்கறதுக்குள்ளரே செய்யறதுக்குள்ளரே பார்க்கறதுக்குள்ளே அவங்க பேசுகிறாங்க, அவசரப்பட்டு பேசுகிறாங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறாருன்றதை பார்க்கணும், பார்க்காமே பேசக்கூடாது. இல்லைங்க நான் ரொம்ப நாளாகவே காத்து விட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்லுங்கள். காத்திருந்தீங்கன்னா இன்னும் காத்திரு. அந்த காத்திருக்கிற காரியங்கள் நிறைய பேருக்கு அவசரம் இருக்குது. நாங்கள் நேற்றுக்கு தினசரி நாங்கள் வேத வாசிப்பில் ஒரு வசனத்தை படித்தோம். அதை இப்போ இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருகிறதுன்னு நான் சொல்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நாங்கள் நேற்றுக்கு காலை ஜெபத்தில் தினசரி படிக்கிற ஒரு வேத பகுதி இது. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், பார்த்திருக்கீங்க தானே, கண்டிருக்கீங்க தானே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இததான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வரேன். பாருங்க, அப்ப கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்கிறார் அல்லது என்ன செய்வார் அல்லது என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றேன். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அப்ப யோபுவினுடைய பொறுமையை நீங்க அறிந்திருக்கீங்க தானே. அப்ப நம்ம யோபு நமக்கு தெரியுது, எல்லாருக்குமே யோபுவை பற்றி தெரியும். யோபு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யோபுடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கை நடந்த கதைகள்லாம் படிக்கிறதுல நமக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. அப்போ யோபுவினுடைய பொறுமை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆமாம் தெரியுது. என்ன தெரியுது? அவன் குடும்பத்தில் உள்ள அத்தனையும் செல்வத்தையும் சொத்தையும் பிள்ளைகளை எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் பொறுமையாய் காத்திருந்தான். திரும்ப கிடைக்கும் என்றோ வரும் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அல்ல. அவள் என்னை கொன்று போட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தானே தவிர எல்லாம் வந்துடும், எனக்கு இந்த 2 வருஷத்தில் வந்துடும், 4 வருஷம் அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. அது என்ன நடந்தாலும் நடந்தா போதுன்னு. ஆனால் நடந்தது வேற. யோபுக்கு ஆண்டவர் முன்னிலைமையை பார்க்கலாம், ரெண்டத்தனையாக எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற முடிவை பார்க்கிறீங்கன்னு சொல்லி யாக்கோபு இங்கே எழுதுகிறார். அப்போ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க தானே, அதுபோல் நீங்கள் காத்திருங்க, பொறுத்திருங்க, பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று இங்கே அவர் சொல்ல வருகிறார். அதை தான் நானும் இப்போ சொல்ல வரேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்ன்றது தெரியாமல் அவசரப்பட்டு பேசுவது அது பாவத்துக்கு உள்ளாக்கும், கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாக்கும். கர்த்தரை நீங்கள் கோபம் ஊட்டுறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன பரீட்சை பார்க்குறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ தெரியுதா? இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசியிருந்தாலோ உங்கள் மனதில் இங்கே நினைத்திருந்தாலோ கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள் என்னை பரீட்சை பார்க்குற, என்ன நீ சந்தேகப்படுற, என் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார். பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்?
10 முறை இந்த ஜனங்க என்ன செய்தாங்களாம், என்னை பரீட்சை பார்த்தீங்கன்னு சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு? இதை வச்சு தான் சொல்கிறார். முதலாவது அங்கே அந்த செங்கடல் அருகே வந்து நிற்கும்போது ஒரு காரியம், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற வார்த்தையை, ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை அவர்கள் என்ன செய்கிறாங்க, துக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாக இருக்கிற சில விசுவாசிகள் கூட சில நேரங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், நான் இத்தனை வருஷமாக சபைக்கு வருகிறேன், இத்தனை ஆண்டு காலமாக நான் ஆண்டுக்கு ஊழியம் செய்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கிறேன், எல்லாம் தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிறது போல் ஒன்றும் பெரிய அளவில் நான் ஒன்றும் சிறப்பாக இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் என்னை பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், சபைக்கு வராதவன், ரட்சிக்கப்படாதவன், உலகத்தான் நல்லா தான் இருக்கிறான், 2 மாடி கட்டிட்டான், அவன் பிள்ளைங்கள்லாம் படித்தா டாக்டரெல்லாம் படித்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், நான் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய நிலையிலே ஒரு சிலர் இருக்கக்கூடும். இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனதில் வரக்கூடும். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, என்றைக்கும் எப்பொழுதும் உங்களை மற்றவர்களோடு, குறிப்பாக உலகத்தாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உலக மனுஷனோடு ஒப்பிட்டு அவங்கள விட நம்ம கீழே இருக்கிறோம், நம்மளை விட அவங்க உயர்வாக இருக்கிறாங்க என்று சொல்லி நிறைய பேர் பொறுமுகிறார்கள், மனது அளவில் பொங்கி தவிக்கிறார்கள். இது சரியில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் அங்கே சுட்டி காட்டுறாங்க. பாருங்கள், நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே, அங்கே இருந்தாலே தேவலாவே, அங்கே நாங்கள் நல்லா இருந்திருப்போமே, அங்கே பட்ட கஷ்டமே பரவாயில்ல என்கிற ஒரு தோரணையில் அவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கு உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு பிரயோஜனத்துக்காக. ஒரு காகம் ஒன்று இருந்தது. ஒரு காக்கா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இஷ்டம் போல் எங்கே பார்த்தாலும் போய் பறந்து வந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்த காகம் ஒரு நாள் ஒரு குளக்கரையிலே வெளியென்று உட்கார்ந்திருந்த ஒரு கொக்கை பார்த்தது. பார்த்தா, உங்களுக்கு தான் கொக்கு தெரியுமே, அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு வெண்மையாக இருக்கும். இதை பார்த்த உடனே காக்காவுக்கு ஒரு எண்ணம், ஐயையோ நம்ம கருப்பாக இருக்கிறோம், இது இவ்வளவு வெள்ளையாக இருக்குதே. அப்போ என்ன நினச்சது அந்த மனசில், அப்போன்னா நம்மளை விட இது அழகாக இருக்கிறதுனால இது நம்மளை விட அதிகமாக இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் போய் அந்த கொக்குகிட்ட போய் கேட்டுச்சான், நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ ரொம்ப வெள்ளைன்னு அழகாக இருக்கிற, அதனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, அப்படி தானே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கொக்கு சொல்லிச்சான், நீ சொல்கிற மாதிரி நான் வெள்ளையாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறன்றதெல்லாம் உண்மை தான், அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அந்த கொக்கு சொல்லுது, என்னது, அப்படி தான் நீ சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். எது வரைக்கும்? கிளியை பார்க்குற வரைக்கும், பச்சை கிளியை பார்க்குற வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் ரொம்ப அழகாளுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பச்சை கிளியை பார்த்தேன் பாருங்க, நானாச்சு வெள்ளை வெளியேன்னு ஒரே கலரில் இருக்கிறேன், அது 2 கலரில் இருக்குது, பச்சையாகவும் இருக்குது, சிவப்பாக இருக்குது, பஞ்சவர்ண கிளின்றாங்க, அழகாக இருக்குன்ற அந்த கிளியை பார்த்ததுலேருந்து என் சந்தோஷமே போயிடுச்சு. அதனால் எனக்கு என்னமோ அதுதான் அதிக சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே காக்கா நேராக பறந்து கிளியை பார்க்க போயிடுச்சு. ஒரு மரத்தில் உட்காந்து கிளியை போய் பார்த்துச்சு. கிளியை பார்த்துட்டு, கிளியா, ஆமாம் அந்த கொக்கு சொன்ன மாதிரி நீ ரொம்ப அழகாக தான் இருக்கிற, பச்சை நல்ல பச்சை கலரில் இருக்கிற, மூக்கு சிவப்பாக இருக்குது, அடாடாடாடா அப்படி சொல்லிட்டு, அப்போ நான் எங்களெல்லாம் விட நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்ப, அப்படி தானே அப்படின்னுச்சான். அந்த கிளி சொல்லிச்சான், நீ சொல்கிற மாதிரி நான் ரொம்ப அழகு தான், சில பேருக்கு அழகுக்கு என்ன தான் சொல்கிறேன், கிளியை போல் அழகுன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ சொல்கிற மாதிரி என்கிட்ட அழகு இருக்குதான். ஆனால் அந்த மயிலை பார்த்தேன் பாருங்க ஒரு நாள், அந்த மயிலை பார்த்ததுலேருந்து என் சந்தோஷம்லாம் போயிடுச்சு. என்னப்பா இதெல்லாம் ஒரு அழகு, அது தொகையை விரிச்சா என்ன அழகு, என்ன கலரு, விதவிதமான கலர் இருக்குது. நான் 2 கலரில் தான் இருக்கிறேன். கொக்கு 1 கலரு, கிளி 2 கலரு, மயில் ஆமாம் எத்தனையோ கலர் இருக்குங்க. என்னப்பா அதை பார்த்ததுலேருந்து என் மனசே சரியில்லை அப்படின்னு இந்த கிளி சொல்லிச்சான். சொன்ன உடனே இந்த காகம் பார்த்துச்சோ, ஓ இதை விட சந்தோஷமானது அதுதான் இருக்கும் போல்றன்னு சொல்லிட்டு இந்த மயிலை தேடி போகுது. காடெல்லாம் தேடுது, காடு ஊரெல்லாம் பறந்து பார்க்குது, எங்கேயுமே மயிலை பார்க்க முடியல. மயில் கண்ணில் கிடைக்கவே இல்லை. கடைசியாக விடலை, இது இந்த மயிலை பார்த்தே ஆகணும்னு தீவிரமாக இருந்துச்சு. ஏன்னா அதுதானே ரொம்ப அழகாக இருக்குன்னு. அதை போய் பார்த்துடுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சா பார்த்தா ஒரு
அந்த சர்க்கஸ் கூடாரம், சர்க்கஸ் இருக்குது பாருங்கள், சர்க்கஸில் சிங்கம், புலி, யானை எல்லாம் வச்சுட்டு காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் இந்த மயிலை பிடிச்சி ஒரு கூண்டில் வச்சு அடைச்சி வச்சுருக்குறாங்க. இதை போய் பார்த்துட்டுது, கூண்டில் இருக்கிற மயிலை போய் பார்த்துட்டு, மயிலே மயிலே நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது, என்ன விஷயம், என்ன காரணம் என்ன தேடுனேன். அப்போ மயில் சொல்லிச்சான், இது காகம் சொல்லிச்சான், இல்லை இந்த மாதிரி நான் ஒரு கொக்கை பார்த்தேன், அது ரொம்ப அழகாக இருக்குன்னு கேட்டேன். இல்லை கிளி தானுச்சு. அப்புறம் கிளியை பார்த்தேன், கிளி தான் சொல்லிச்சு நீ எல்லாரை விட நீ தான் ரொம்ப, வந்து பார்த்தா நிஜமாவே நீ அழகாக தான் இருக்கிற, ரொம்ப அழகாக இருக்கிற, அப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியான்னு தான். அப்போ தான் அது சொல்லிச்சான், அந்த மயில் சொல்லிச்சான், அட என்னப்பா அழகு வேண்டி கிடக்குது, நீ வேறு, நீ கருப்பாக இருக்கியா எப்படி இருக்கியா பாரு, நினச்சா எங்கே வேணாலும் சுற்றலாம், எங்கே வேணாலும் போகலாம், சுதந்திரமாக பறக்கிற, என்னை பிடிச்சி இந்த கூண்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான், சந்தோஷமாக இருக்க, நீ தான் நினச்சிட்டு உட்காந்துருக்கிற, இந்த அழகாக எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நானே வெதும்பி போய் உட்காந்துருக்கிறேன், என்னை பறக்க விடாமல் வெளியில் விடாமல் என்னை அடைச்சி வச்சு எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறது, இந்த காட்சி பொருளாக வச்சு என்னை வச்சு அவன் காசு சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கான் சர்க்கஸ்காரன், ஏன் பழப்பு அப்படி போயிட்டுருக்குது, நீ நான் இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு நீ நினச்சிட்டு உட்காந்துருக்குறேன். அப்போ காகம் அவர் சொல்லிவிட்டு அந்த மயில் சொல்லுதான், இங்கே பாரு, என்ன கேட்டால் நீ பார்த்த அத்தனை பேரை விட நீ தான் சந்தோஷமாக இருக்கன்றதான். எப்படின்னா, ஆமாம் நீ பாரு, நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நீ பாட்டு போயிட்டே இருக்கலாமே, இந்த பேர் போயிட வர பறக்கிற இஷ்டம் போல் இருக்கிற, இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் எங்களுக்கு இல்லையே, அதனால் நீ தான் ரொம்ப சந்தோஷமாக. அப்போ தான் காக்காவுக்கு உணர்வு வந்து தான், ஓ நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம எடை போட்டுட்டு உட்காந்துருக்குறோம், சந்தோஷன்றது எங்கே இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு தனக்கு இருக்கிறதுல சந்தோஷம் அடைவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பறந்து போயிடுச்சோம். நான் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை வரங்கள் என்ன எதுவோ அதில் நீங்கள் திருப்தியாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லாததை நினைத்து அல்லது மற்றவங்கள்ட்ட இருக்கிறதை பார்த்து அல்லது உலகத்தானை பார்த்து அவங்களோட ஒன்று ஒப்பிட்டு அவன் நல்லா இருக்கானே, இவன் வாழறானே, அவன் வீடு கட்டுறானே, அவன் காரில் போகிறானே, இதெல்லாம் ஒரு பொறாமையினுடைய உணர்வுகள். இந்த மாதிரி நம்ம பொறாமைப்படுறதை விட்டுட்டு கவனிங்க, அவர்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை விட்டுட்டு கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறதில்ல, உங்களுக்கு எந்த நிலையிலே கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதில் ஆண்டவர் உங்களை திருப்தியாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் அவர்களை நடத்தும் பொழுது எவ்வளவு அற்புதமாக அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வனாந்தரத்தில் என்ன செய்தார், காடையை சாப்பிட்றதுக்கு காடையை கொடுக்குறாரு, இறைச்சி கொடுக்குறாரு, மன்னாவை கொடுக்குறாரு, வெயிலில் ரொம்ப வாடி போகக்கூடாது மேகஸ்தம்பத்தை அனுப்புகிறாரு, இரவில் தடுமாறி போகக்கூடாதுன்றதுக்காக அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புகிறாரு. இது போல் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக எத்தனையோ அற்புதங்களை செய்து அற்புதமாக ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. இந்த ஜனங்க பேசுகிற பேச்சை பாருங்கள், ஆண்டவர் உங்களையும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மேலே நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீங்க. ஏன்னா எது நடந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க. இது ஏன் என்று கேள்வி கேட்காதீங்க. உங்கள் குறையை சொல்லுங்கள், உங்களுடைய வருத்தத்தை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேள்வி கேட்காதீங்க. உலகத்தாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம தெரிஞ்சிருந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் எங்க தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களை இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் ஆண்டவர் கொண்டு வந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் உலக வாழ்க்கையிலிருந்து இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்து கொண்டு வந்த ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? அவர்களை நடத்துவார். எனவே ஆண்டவரை பார்த்து எப்பொழுதும் இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. இன்றைக்கு கேட்கிற இந்த கேள்வியாகப்பட்டது ஆண்டவரை நீங்கள் பரீட்சை பார்க்கிறதா இருக்குது. கர்த்தர் வருத்தத்தோடு அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்னை இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று. புரியுதா? அதுபோல நீங்கள் பரீட்சை பார்க்காதீங்க. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. கிறிஸ்துவை பரீட்சை பாராமல் இருப்பாமா. நாம ஆண்டவரை நம்ம சோதிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில் எழுது அதே காரியத்தை வச்சுதான் அவர் எழுதுறாரு. 10 அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காமல் இருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் எதற்கு எழுதியிருக்கிறார்னா உங்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக, நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. யோசித்து பாருங்க. இன்னும் சில காரியங்கள் உண்டு, நான் விரைவாக சொல்லி நான் முடிச்சுட்டு போறேன். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். போதும் போதும். கவனிங்க, இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் இந்த ஜனங்கள் இந்த எகிப்தை விட்டு வந்து 3 நாள் தான் ஆகுது. ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதமா நடத்திட்டு தான் வராரு. ஒன்றும் அவர் சும்மா விட்டு ஆகாரம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்துட்டு தான் வராரு. அப்படி கொடுத்து வரும் பொழுது என்ன இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. தண்ணி குடிக்க விட்டு கசப்பா இருந்துச்சு. இவ்வளவுதானே. என்ன செய்தாங்க அந்த ஜனங்க? என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள், புலம்பினார்கள். இந்த முறுமுறுப்பாக்கப்பட்டது தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய மனசுக்கு வருத்தமாகவும் இருந்தது, கஷ்டமா இருந்தது. என்ன முறுமுறுத்தார்கள்? எதுக்காக முறுமுறுத்தார்கள்? குடிக்க அவருக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று சொன்னார். முறுமுறுப்புனா என்னங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா நான் சொல்றேன். அப்ப இந்த காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாக இவர்கள் முறுமுறுத்ததை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய தவறினாலோ, தாமதித்தாலோ, செய்யாமல் காலம் கடந்து போனாலோ நீங்கள் என்ன செய்யணும்? அதை குறித்து முறுமுறுக்க கூடாது. நீங்க நிறைய பேர் பாருங்க, கால தாமதம் ஆகணும்னே ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வியாதி தீர்ற விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் கால தாமதம் ஆகுது என்று சொன்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நாளைக்கு நாங்க போட்டு இருக்கிறது? கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறது பாவம். சரி, இந்த முறுமுறுப்பு என்றால் என்ன? அதை முதல்ல நான் சொல்றோம். கர்த்தருக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போது கவனிங்க, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் இதை போய் அக்கம் பக்கத்துல மற்றவர்களிடம், சக விசுவாசிகள்கிட்ட போய் சொல்ல வேண்டியது. அதுக்கு பேர் தான் முறுமுறுப்பு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு ஒரு தேவையா, உங்களுக்கு ஒரு கஷ்டமா, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலையா, இதை போய் பக்கத்தில் உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு, இங்கே பாரு நான் தான் வந்துட்டு இருக்கிறேன், 4 வாரமா 4 மாசமா வந்துட்டு இருக்கிறேன், 4 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், என்னத்தை கொடுத்தாரு இந்த ஆண்டவர். அதாவது ஒரு சக விசுவாசிகிட்ட ஒரு விசுவாசி பேசிக்கிறது. இப்படிலாம் நீங்க சர்வசாதாரணமா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பாவம் என்று நிறைய பேருக்கு தெரியல. இது தவறு என்று சில பேருக்கு புரியல. கேட்டா நான் உள்ளதை தானே சொல்றேன். இங்க பாருங்க, நான் உள்ளதை சொல்லக்கூடாதா? நான் சொல்றேன், உள்ளதை சொல்லுங்க, அது கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நீங்க கர்த்தரை குறித்து, கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை பற்றி எப்படி மற்றவங்க பேசுறீங்க, அது முறுமுறுப்பு. கர்த்தர் செய்யாததை கர்த்தர் செய்யவில்லை என்று சொல்லி எங்க மற்றவங்க சொல்லி நம்ம குறைபாடு பாடுறதுக்கு பேர் தான் முறுமுறுப்பு. அதை செய்ய மாட்டாரு, இதை செய்ய மாட்டாரு, என்னன்னு கேட்க மாட்டாரு, என் ஜபத்துக்கு பதிலே கிடைக்கல, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நடக்குன்னு தெரியல, எனக்கு இந்த கடன் எப்போ தீரும் தெரியல, இந்த வீடு எப்போ கட்டி முடிக்கும் தெரியல,
நானும் வந்துட்டு தான் இருக்கேன். இந்த முட்டிக்கால் வலிக்கு அன்றைக்கி தான் தீர்வு தெரியல, இந்த முதுகு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது, நானும் அந்த எண்ணெயை தடவிட்டே தான் இருக்கிறேன். கவனிங்க, இது என்னது? இது உண்மை. நீங்க சொல்றது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. இதை மற்றவர்கள் சொன்னா, ஒரு விசுவாசிகள்கிட்ட போய் சொன்னாலே ஆண்டவரை பற்றி நீ குறை சொல்ற, ஆண்டவரை பற்றி குறை சொல்ற. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சொல்றது கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா, நேரா போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் ஆண்டவரே, நான் 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், நான் 12 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், நீ 4 மாசமா வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை. இப்படி சொல்லுங்க, தப்பு இல்லை. இவருங்க, முறுமுறுப்பு என்பது வேறு, முறையிடுவது என்பது வேறு. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடாதபடிக்கு ஆண்டவரை குறித்து அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறது முறுமுறுப்பு. இது ஆண்டவரை பற்றி மட்டுமல்ல, இன்னைக்கு குடும்ப உறவுகளிலிருந்து முறுமுறுப்பு இருக்கிறது. ஒருவரை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறது இருக்கிறதாங்க முறுமுறுப்பு. இப்போ என் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ என் மேல உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு துணிவு, தைரியம், என்ன திடம் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வாய பண்ணிட்டு கம்முன்னு போகணும். இது அடுத்தவங்கள்ட்ட போய் இங்கே சபையிலே தான் அடுத்தவங்கள்ட்ட போய் என்ன பேசினார் பற்றி என்னைக்கு ஒரு கையை நீட்டு, உன்னை பற்றியே தான் பேசினார், என்னை பற்றியே தான் பேசினார். அதாவது என்னை பற்றிய ஒரு குறைய அடுத்தவங்கள்ட்ட போய் நீங்க சொல்றீங்களே, அதுதான் முறுமுறுப்பு, குறை சொல்றதுன்னு சொல்றேன். இன்றைக்கு இது சர்வசாதாரணமா போயிட்டு இருக்குங்க. நான் என்னை பற்றி நான் பேச வரல. இன்றைக்கு ஒரு விசுவாசியை பற்றி பேசினாலும் சரி, ஆண்டவரை பற்றி பேசினாலும் சரி, சத்தியத்தை பற்றி பேசினாலும் சரி, நீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் குறைவாக, நான் சொல்றது குற்றமாக பேசுகிறது தான் தவறுன்னு சொல்றேன். நல்லதை பேசணும்ல. கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசினாருங்க, நல்ல செய்தி கொடுத்தாருங்க, ரொம்ப பிரயோஜனமா, இது தவறு இல்லையா? அதை விட்டுட்டு பாருங்க, கரெக்டு தான் போயிடுச்சு இல்லை, கம்முன்னு சேவ் பண்ணி ஆமை போட்டு விட்டுற வேண்டியதானே. என்ன பேசுறாரு பாருங்க, என் மனுஷன் உட்காந்து வெந்துட்டு இருக்கான், இவருக்கு என்னங்க இருக்க? நான் சொல்றேன், இதை சொல்றதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் வந்து என்ன சொல்லுங்கன்றேன். நீங்க சொல்றதா இருந்தா, நான் ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது போல எண்ணங்கள், பல விதமான எண்ணங்கள் மனதிலே வரும் என்று நான் சொல்ல வருகிறேன். இப்ப சிலருக்கு கஷ்டமா கூட இருக்கும். போச்சா 2 வார்த்தை சொன்னமா, 2 வசனம் சொன்னமா, மீதி அடுத்த வாரம் வச்சுக்க கூடாது, முடிச்சுட்டு போக சொல்லுங்க. வர வெந்துட்டு உட்காந்துருக்க மனுஷன் இதில் வந்து உட்காந்துக்கிட்டு முறுமுறுக்கு அது அப்படின்னு இப்பயும் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த செய்தியை நான் மைக்கில் பேசி கொண்டிருக்கிற பொழுதே சிலருடைய இருதயங்களிலே அந்த முறுமுறுப்பு வரக்கூடும். கர்த்தர் பார்க்கிறார். இது தவறு, இது பாவம் என்று புரியவில்லையே நான் சொல்றேன். நீங்க நினைக்கலாம் இருக்கிற சூழல் ரைட், ஓகே, இருக்கிற நிலைமையை தான் நம்ம நினைக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், எந்த நிலைமையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நம்ம எங்க சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? நேரடியாக கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் திரும்பியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக நீ கடந்து போகலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் நோய்கள் குணமாகாமல் இருக்கலாம், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், பண விஷயத்தில் பல விதமான தடுமாற்றத்துக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக, கடன் தொல்லைக்குள்ளாக, என்ன அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கலாம். இப்படி ஆயிரம் காரியங்கள் சொல்லி கொண்டே இருக்கலாம். இதற்காக நானும் தாங்க சபைக்கு வந்துட்டு இருக்கேன், நானும் ஜபத்துக்கு வந்துட்டு தான் இருக்கேன், நானும் உபவாசம்லாம் போட்டு ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகலைங்க, ஒன்றும் நடக்க மாட்டேதுங்க. அப்படி சொல்லி சோர்ந்து போகாதீங்க. இந்த சோர்வை மற்றவங்கள்ட்ட சொல்லி அழுத்து கொள்வதற்கு பேர் தான் மறுபடியும். அப்ப யார்கிட்ட தாங்க சொல்றது? நீங்க சொல்லலாம், நானே மனசு கஷ்டமா இருக்கு, யார்கிட்டயே சொன்னா தானே மனசு ஆறும். நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நீங்க சொல்லலாம். எதற்காக? ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது உங்களுடைய ஊழியக்காரர் உங்க நிலைமையை அறிந்து புரிந்து உங்களுக்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவார். நீ மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவதனால என்ன ஆகும்னா, அவன் தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பான். நீ சொல்ல எல்லாத்தையும் சேர்ந்து தலையை ஆட்டிக்கிட்டு, என் கதையும் அப்படியே தான் இருக்குது, நீ சொல்ற மாதிரி தான் எனக்கு நடக்குது, அப்போ நல்லதான், நீ சொல்றதுதான் சரியா இருக்கு. இதே மாதிரி 2 ஒன்று 2 அப்ப அந்த ஒரு சொல்லுவாங்க, அதே கதை தான் ஆகும். விசுவாசத்தில் நீ வளர முடியாது. அது மட்டுமல்ல, இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். நான் சொல்ல வரேன், இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க? தண்ணி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. அப்ப இந்த முறுமுறுப்பான அந்த காரியம் என்னவாயிருச்சு? கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானது மட்டும் இல்லை, அவருக்கு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கப்பட்டது.
கர்த்தர் இதை தான் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் என்னை 10 தடவை, நான் இப்போ சொல்லியிருக்கேன் 3 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? எனவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யாத காரியத்தை குறித்து மற்றவரிடத்தில் குறை சொல்லாதீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யாத காரியத்தை மற்றவங்கள்ட்ட போய் குறையாக சொல்லாதீங்க. என்னங்க ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க, என் ஜபத்தை கேட்க மாட்டாருங்க, என் பிள்ளை எப்படி இருக்காங்க, சரியாக படிக்க மாட்டாங்க, வேலை கிடைக்கலைங்க, கல்யாணம் ஆகலைங்க, வீடு கட்டலைங்க, அல்லலாம் அப்படி இருக்கு. இந்த மாதிரி இந்த குறைகளை மற்றவரிடத்தில் போய் சொல்லி அழுத்து சலித்தி கொள்ளாதீங்க. இதுதான் முறுமுறுப்பு. இப்போ உங்கள் மனசில் உள்ளதை முழங்கால் படிட்டு கண்ணீரோட ஜபத்தோட கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தரை தவிர இது முறையிடுவது. கவனிங்க, முறுமுறுப்பு என்பது என்ன? ஒரு குறையை, அதாவது நம்முடைய தேவையை அல்லது நம்முடைய குறைவுகளை மற்றவரிடத்தில் சொல்லி திருப்தி அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாபத்துக்கு பேர் தான் முறுமுறுப்பு. அடுத்தவங்கள்ட்ட பேசி அது சந்தோஷப்படுகிறது. இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றியும் உன்னை பற்றியும் கர்த்தரை பற்றியும் ஊழியக்காரரை பற்றியும் இந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட பேசி சந்தோஷப்படுறதுனால உனக்கு என்ன வரப்போகுதுன்னு நான் கேட்குறேன். நஷ்டம்தான் வரும், லாபமே கிடையாது. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, வருதோ வரலையோ அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்குதான் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ சாபத்தையும் ஆசீர்வாத குறைவையும் நீ ஏற்றுக்கொள்கிற. ஆமாம், இது ஆசீர்வாத குறைவு. அப்போ இந்த அடுத்தடுத்து அடுக்கடுக்காக இந்த ஜனங்கள் செய்த காரியங்கள் தான் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். நான் கடைசியாக சொல்லும்போது முடிக்கும்போது நான் சொல்கிறேன், கவனிங்க. அதுக்கு 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. என்ன சொல்கிறாங்க? போதும், செத்தா தேவலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. பார்த்தீங்களா? முறுமுறுத்து என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? செத்தா தேவலை என்கிற வார்த்தையை அங்கு அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அப்போ ஆண்டவர் இவங்களை சாகரத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். நல்லா யோசிப்பேன். இவங்களை சாகணும்னா அங்கேயே விட்டு போகிறார். இவங்க வாழணும், எனக்கு இவங்களை வாழ வைக்கணும், இவங்க வாழணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மோசேயை ஏற்படுத்தி மோசே மூலமாக இந்த ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக ஒருத்தர் 2 பேரா 1000 2 பேரா 6 லட்சம் பேருன்னு எழுதியிருக்குங்க. அப்பா, முழு பேர் ஆண்டவர் கொண்டுட்டு வரதுக்கான காரணம் என்ன? இந்த ஜனங்க ஒரு நிமிஷத்தில் என்ன பேசிட்டாங்க? செத்தா தேவலைன்றாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகள் உள்ளாக வரும்பொழுது சில நேரங்களிலே சில பேருடைய மனசில் இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட வார்த்தை, எண்ணம் என்ன, சிந்தை மட்டும் இல்லை, வார்த்தையினே விட்டுறாங்க. எதுக்கு இருக்கிறேன்னு தெரியலைங்க, இருக்கிறத விட செத்தெல்லாம் போல இருக்குங்க, செத்தா தேவலை என்கிற வார்த்தையை எத்தனை முறை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க? உங்கள் மனசில் எத்தனை முறை நீங்கள் அப்படி நினச்சிருக்கீங்க? செத்தெல்லாம் போல இருக்குங்க, ஐயோ இங்கே பண்ணுற லூட்டி, இவங்க பண்ணுற கொடுமை, ஐயோ தாங்க முடியலைங்க, பேசாமல் எங்கேயாவது போய் செத்துடலாமா, சாவலான்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சில நேரத்தில் சில விசுவாசிகள் மனதில் தாங்க முடியாத சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வந்து நெருக்கப்படும் நேரத்தில் உங்கள் மனதில் வருகிற எண்ணங்கள் உண்டா? நான் கை தூக்க சொல்லுறேன். அடுத்தது, நீங்கள் அப்படி சொன்னது உண்டா? நீங்களே யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்றைக்கு எப்பொழுது நீங்கள் சொல்கிறீங்களோ இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். இன்னும் சில பேர் சொல்கிறதையும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நான் செத்தாதான் உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேல்ல, நான் இரு எனக்கு எப்படி, நான் வந்து என்ன, நான் இருந்தால் அவங்களுக்குலாம் அவங்க அருமை புரியாது, நான் செத்தாதான் உங்களுக்கு அருமை புரியும், நான் இல்லைன்னா தான் உனக்கு கஷ்டம் தெரியும். இப்படி தான் நம்ம பேசுகிறோம். சில நேரங்களில் நம்ம அறியாமல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இதெல்லாம் பாவமான காரியங்கள், இது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். ஏன் கர்த்தருக்கு விரோதம் என்று சொல்கிறேன்னா, கர்த்தர் உன்னை சாகரத்துக்காக அழைக்கலை, தெரிந்து கொள்ளலை, உன்னை சாகரத்துக்காக உன்னை ரட்சிக்கலை. சாகணும் தான், அதை நீ கர்த்தருக்காக சாவு. முதலாவது நீ கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் உன்னை அழைத்தது ரட்சித்ததுக்கு சாவறதுக்கு இல்லையா,
நீ ஆண்டவர் இயேசுவுக்காக, தேவனுக்காக சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்காரே தவிர உன்னை சாவறதுக்குன்னா என்னைக்கே உன்னை விட்டுட்டு போயிருப்பாரு. சில பேர் அழுப்பாக சொல்லிப்பாங்க, சில பேர் எங்கேயாவது போய் செத்துடலாம் போல இருக்குது, சாவு தான் வரவே மாட்டுது, இருக்கிறத விட செத்துடலாம் போல இருக்குது. இப்படிலாம் சில வார்த்தைகளை, சில நேரங்களை, விரக்திகளை நீங்கள் விடுறீங்க. இந்த ஜனங்க சொன்னதே நான் சொல்கிறேன். எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தரின் கையால் செத்து போனேமானால் தாவிலை. அதை நம்ம தேவலைன்றோம்ல, செத்தா தேவலை, தாவிலை, செத்தா போதும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எதற்காக உங்களை வைத்திருக்கிறார்? ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டு சாகிறதுக்கா? நான் ஒன்று சொல்கிறேன், என்றைக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் சாவுன்னு ஒன்று உண்டு, சாவுன்னு ஒன்று வரும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, புரியுதா? ஆனால் காலத்துக்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்குது. உனக்கு சாக வேண்டியதுக்கு ஒரு ஆயுசையும் காலத்தையும் ஆண்டவர் குறித்து வச்சுருக்காரு. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணுமே தவிர நீயே முடிவு பண்ணி நீயே ஒரு முடிவு எடுத்து சாவை தேட முடியாது, சாவுக்கு நாள் குறிக்கவும் கூடாது. சில பேர் இஷ்டத்துக்கு பேசிடுவாங்க. உடனே நான் எங்கேயாவது போய் செத்துறேங்க, நான் சாவ போகிறேங்க. எனக்கு இப்படி சொல்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அப்படி நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான், நஷ்டம் உங்களுக்கு தான். நீ எங்கே போவ? பாதாளம் தான் போவ. இப்படி செய்வதனால உனக்கு என்ன நன்மை இருக்குது? இன்றைக்கி விரக்தியில் சில பேர் பேசுகிறாங்க. விரக்தி அடைஞ்சிட்டா என்ன வேணாலும் பேசிடலாமா? நான் இப்பவும் சொல்கிறேன், இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இந்த ஜனங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரை 10 முறை என்னை சோதித்து பார்த்தாங்கன்னு. அதில் நான் எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 3-4 தான் நான் சொல்லியிருக்கிறேன். மீதியான காரியத்தை அப்புறம் பார்க்கலாம், கவனிங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தினாலையும் ஆண்டவரை அவர்கள் பரீட்சை பார்க்கறது ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தினதுனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போகிறதில்ல. படிச்சுட்டிங்க, ஆரம்பத்தில் தொடக்கத்திலே படிச்சிட்டோம், என்னாகமத்தில் படித்தோம் இல்லையா? என்ன செய்ய மாட்டாங்க இவங்க? என்ன செய்ய மாட்டாங்க? 14:22 படித்தோம் பாருங்கள், 22-23 என்னாகமத்தில் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? என்னை இந்த மாதிரி என்ன கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். இது அவங்களுக்கு தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இது நிழலாட்டமாக நமக்காக எழுதப்பட்டிருக்குது. கானான் என்பது பரலோகம், பரம கானான். நீ அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடும். எனவே அந்த ஜனங்கள், அதுக்காக தான் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் இந்த சம்பவம் எழுதியிருக்கிறதையும் நான் திரும்ப உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழணும். பாடுகளோ துன்பங்களோ துக்கங்களோ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எதற்காக இந்த உலகத்தில் உங்களை வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நீங்கள் வாழுங்க. கர்த்தர் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உணர்ந்து அதற்காக வாழணும். நீங்கள் அதை விட்டுட்டு சில சம்பவங்கள் நடக்கிறதுனால, சில சஞ்சலங்கள் வருவதனால நான் சாகணும், நான் செத்துடுறேம்மா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. இது ஆண்டவரை துக்கப்படுகிற ஒரு காரியம் இது. நான் சும்மா தானே சொன்னேன். நீ சும்மா தான் சொல்லி, நீ விளையாட்டுக்கு தான் சொல்லி, சீரியஸாக சொல்லு. இப்படிப்பட்ட காரியங்கள்னால தான் உங்களுக்கு ஆசீர்வாத கேடுகள் உண்டாகிறது. இன்றைக்கு வாழணும், ஆண்டவருக்காக வாழணும். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வாலிபன் ஒருவன், ஒரு தேவ மனுஷர், அதாவது என்ன சொல்றது, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு வேத ஞானி, ஒரு ஊழியக்காரர் அவரிடத்துல போய் இந்த மாதிரி நம்ம பைபிளில் படிக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுன்ற மாதிரி போய் என்ன பண்ணான்? நான் நல்லவனாக வாழணும், நான் நல்லதை செய்யணும், நான் நல்ல கதிக்கு போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு போய் அவன் கேட்டான். கேட்டுகிட்டே வாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது நீ தியானம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாராம். 5 மணி நேரம். இவனுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது. அவர் பைபிள் ஒரு வசனம் இருக்குது இல்லையா, என்னது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அந்த வசனத்தை சொல்லி சொன்னார், இந்த பாருப்பா இப்படி இருக்குது, நீ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல காரியத்தை தேர்ந்தெடுத்து அதிலேயே கவனத்தை செலுத்தி சிந்தனையை அதிலே வைத்து அதையே நீ தியானம் பண்ணினா நீ ஞானம் அடைந்து நீ முக்தி அடைவாய், நீ மோட்சம் அடைவாய், நீ வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலேயும் நீ வளர்ச்சி அடைவாய், ஒரு உயர்ந்த நிலையை நீ அடைவாய் என்று அவர் சொன்னார். அந்த பெரியவர் இவர் என்ன கேட்டார், 5 மணி நேரமா? இங்கே பாருங்க, அப்படியே அப்பா 5 மணி நேரம் ஒரே இடத்துல ஒரே காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே அதே நினச்சி தியானமாக இருக்கும். ஐயோ ரொம்ப கஷ்டங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், எனக்கு பசிக்குமே, எனக்கு உடம்பெல்லாம் டயர்டாகிடுமே, எனக்கு ரொம்ப சோர்வு வந்துடுமே, நீங்கள் சொல்கிற மாதிரி 5 மணி நேரம்லாம் எப்படிங்க? அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, சரிப்பா ஒன்றும் இல்லை, தியானம் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு, கவனிங்க, ஒரு பழம் சாப்பிட்டுட்டு நீ தியானம் பண்ணினா உனக்கு டயர்ட்னஸ் வராது, களைப்பு சோர்வெல்லாம் வராது. அதுக்கு அவன் கேட்குறான், அப்படிங்களா, அப்போனா என்ன பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டான். கேளுங்க, அவர் வந்ததே அவர் சொன்னார், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நீ நல்லதை படிச்சுக்கிறதுக்கோ நல்லதை கற்றுக்கிறதுக்கோ நல்லவனாக மாறுவதற்கோ வாழ்க்கையில் உயர்வடைவதற்கோ உனக்கு தகுதியும் கிடையாது, உனக்கு சுற்று போட்டாலும் மண்டையில் ஏற போகிறதும் கிடையாது, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராத விஷயம்டான்னு சொல்லி கடுமையாக பேசிட்டு சொல்கிறார், நீ உண்மையாக என்கிட்ட கேட்ட அந்த மேலே உனக்கு ஆசையும் வாஞ்சையும் இருந்ததுன்னா என்ன செஞ்சுருக்கணும், நான் எதை குறித்து சிந்திக்கணும், நான் தியானம் பண்ணணுன்னா எதை குறித்து தியானம் பண்ணுன்ற ஒரு வார்த்தை கேட்டுருந்தா நான் இந்த காரியத்தெல்லாம் மனசில் தியானமாக கொண்டுட்டு வான்னு நான் சொல்லியிருப்பேன். நான் ஒன்றும் இல்லை, டயர்டாக எடுத்து ஒரு பழம் சாப்பிட்றான்னு சொன்ன உடனே என்ன பழம் சாப்பிட்றான், அப்போ உனக்கு திங்கிறதுல சாப்பிட்றதுல தான் கவனம் இருக்குதா தெரியுது, அதில் தான் அக்கறையாக இருக்கிற, அதில் தான் கவனமாக இருக்கிறேன், அதனால தான் அதை கேட்குற. இப்போ நீ எடுத்தோடனே என்ன கேட்குறேன் பாரு, என்ன பழம் சாப்பிட்லாமா? அப்போ என்ன பழம் சாப்பிட்லாம், ஏது சாப்பிட்லாம்? இன்றைக்கி நிறைய பேருடைய காரியமே அப்படி தான், இன்றைக்கு சாப்பிட்றது விஷயங்களிலும் உலக காரியங்களில் தான் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் உங்களை வாழ அழைச்சிருக்கிறாரு, அந்த வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுங்க, கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழணும், உங்கள் விருப்பத்தின்படி அல்ல. இன்றைக்கு அநேகர் இப்போ இந்த இதில் சொன்னது போல் என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இதே குறிக்கோள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும்? அப்படி இருக்க முடியாது. எனவே நான் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், கவனிங்க, நான் முடிச்சிட்டேன், செய்தியை முடிக்கிறேன். இன்று இவ்வளோ நேரம் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், 4 வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இந்த செய்தியை, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் காதிலே கேட்டது உண்டானால், நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. கேட்குற போல் பாவனை பண்ணுறது, கேட்குறத போல் நட்டுக்கிட்டு தூங்குறது, பைபிள் படிக்கிறத மாதிரி உட்காந்துட்டு தூங்குறது, இதெல்லாம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள விஷயம். என்ன எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டீங்கன்றது எனக்கு தெரியாது. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கோபம் மூட்டினது போது, சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்க மனசை, இருதயத்தை கடினப்படுத்தாத. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டிருக்கிற நீங்கள் தெய்வ பயத்தோடு உங்களை ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இதை நீங்கள் உதாசீனப்படுத்தி, அலட்சியப்படுத்தி, இதுக்கு ஒரு கமெண்ட் அடித்து, இது ஒரு கிண்டல் பண்ணி, இதெல்லாம் என்ன பேச அப்படின்ற மாதிரி எண்ணங்களோடு நீங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார். யாரை பற்றி சொல்றாரு? இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் அவர் செய்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், இது என்னைக்கோ நடந்தது, எப்போவோ நடந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இதெல்லாம் பழைய கதையை கொண்டாந்து இப்போ விட்றாரா அப்படின்னு கிடையாது. இது புதிய ஏற்பாட்டில் இங்கே எழுதியிருக்கிறத தான் உங்களை எடுத்து காட்டுறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசின அந்த சம்பவத்தை வச்சு தான் இங்கே பவுல் எழுதுகிறாரு, இதெல்லாம் இப்படிலாம் செய்ததுப்பா, இப்படிலாம் நடந்தது,
நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசு பார்த்து 40 வருஷமாக என் கிரியைகளை பார்த்தோம், எல்லாம் அற்புதங்களை கண்டோம், அதிசயங்களை கண்டோம். ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சார்? செங்கடல் 2 பிளக்க வச்சார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்துட்டாரு, காடை கேட்டாங்க, இறைச்சி அப்படியே அவருக்கு என்ன செய்கிறாங்க, திகட்டி போகிற அளவுக்கு அவர் சாப்பாடு ஆகாரங்களை கொடுக்குறாரு. அப்படியே மலை பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரது அவங்களுக்கு குடிக்க வைக்கிறாரு. இது போல் எத்தனை அற்புதங்களை செய்து அவளை பிரமிக்க வைத்திருந்தோம். அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அறிவில்லாமல். பாருங்க, ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும். ஆமா, எப்பொழுதுமே இந்த ஜனங்கள்ட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வழுவி போற இருதயம் உள்ளவர்கள் என்றும், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் அறிந்து. எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் என் வழி அவங்களுக்கு தெரியாது, புரியாதவர்கள் என்றும், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அங்க சொன்னது அப்ப சொன்னாரு, கோபத்தில் அப்போவே ஆணையிட்டுட்டார், இவங்கெல்லாம் வர முடியாது. அதே மாதிரி தான் ஆச்சு. யாருமே அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல, காலேப் யோசுவா தவிர. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எனவே ஆண்டவரை விட்டு வழி விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு உள்ளத்தில் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க, நான் அதை சொல்லலை, நல்லா கவனிங்க. ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ளற, உங்கள் இருதயத்துக்குள்ளே இது போல் சிந்தைகள், இது போல் எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால், இந்த வசனத்தின்படி அது உங்களை வழுவி போக செய்வது மட்டுமல்ல, கர்த்தருக்கு விரோதமாக அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற காரியம் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக வருத்தமாக இருப்பார். அதனால தான் இன்றளவும் அநேக காரியங்களில் ஏன் உங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கல, ஏன் உங்களுக்கு விடுதலை இல்லை, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நான் உங்களை குற்றப்படுத்தி குறை சொல்வதற்காக வரல. இன்றைக்கு ஆவியாளர் உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன வார்த்தையை தான் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்தோம். எங்கே வாசித்தோம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியை சற்று திருப்பி பாருங்க. அதில் 15 வரைக்கும் இன்றைக்கு படித்தோம், இப்போ படிக்க நேரம் இல்லை. இதே வார்த்தை அங்கே வருது பாருங்க. அங்கே என்ன போட்டிருக்குது? 10ல் பார்த்தீங்கன்னா, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனா நீங்களும் முறுமுறுக்காமல் இருங்கள். இருக்குங்களா? அதே போல் அவங்க பரீட்சை பார்த்தார்கள், நீங்கள் பரீட்சை பாராமல் இருங்கள். அங்கே எழுதிருக்கு பாருங்கள். இவைகள்லாம் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குதுன்னு இருக்குது. இதெல்லாம் சொல்லி கடைசியாக என்ன முடிக்கிறாரு? 15வது வசனத்தை பாருங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் புத்திசாலி, அறிவாளி, உங்களை போல யாருமே இல்லை என்று சொல்லி நினைத்து தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். போதும், நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கு சொன்ன, படித்த, கேட்ட இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை கொஞ்சம் உங்கள் மனசில் வச்சு நிதானிச்சு பாருங்கள். உங்களை ஆராய்ச்சி பாருங்கள், உங்களை நிதானிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களோட தொடர்ந்து பேசுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 10 முறை ஆண்டவரை சோதித்து பரிச்சிருக்காங்க. அதை ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்கிறார், என்னை 10 முறை உங்களை பேசிட்டாங்க, அதனால் இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்தது போல் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் எத்தனை முறை ஆண்டவரை சோதிச்சிருக்கீங்க? எத்தனை முறை ஆண்டவரை பரிசித்திருக்கீங்க? எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை இப்படிலாம் அந்த ஜனத்தை போல தான் நானும் குறைபாடு பாடிட்டுருக்கிறேன், முறையிட்டுருக்கிறேன், முறுமுறுத்துருக்கிறேன், கேள்வி கேட்டிருக்கிறேன், சந்தேகப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யலைன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். என்னை மன்னிங்கப்பா, என் மனசை மாற்றுங்க, இருதயத்தை மாற்றுங்க, எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்க, நல்ல சிந்தையை தாங்க, என் குற்றத்தை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க,
என் மீறுதலை மன்னிங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நான் உண்மை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் நான் குறை பேசுகிறேன். ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்துல நான் குறையாக பேசுனது உண்டுதான். ஆண்டவர் என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து ஜபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறும். நடக்காத காரியங்கள் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துப்பார். ஓ ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படி ஜெபிக்கணும். அப்படி நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஜெபித்தால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். பிரைஸ் அல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கும் இந்த வார்த்தையை வசனத்தை ஆன்லைன் மூலமாகவோ தூரத்தில் இருந்தோ கேட்கிற அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி கிரியை செய்வாராக. உன் வாழ்க்கையை ஆண்டவர் வளமாக்குவாராக. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க, அதன்படி வாழ, அதன்படி செய்ய நீங்கள் உங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? விருப்பம் உள்ளவங்க இந்த வார்த்தை வசனத்தை கேட்டு அதன்படி வாழவும் நடக்கவும் விருப்பம் உள்ளவங்க, விருப்பம் இருந்தால் கர்த்தரை நோக்கி உங்கள் வலது கையை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கடந்த காலங்களிலே என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எனக்கு நடக்காத காரியத்தை நினைத்து கேள்வி கேட்டேன், முறுமுறுத்திருக்கிறேன், குறை சொல்லியிருக்கிறேன், சந்தேகப்பட்டிருக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் தெரியாமல் செய்த அந்த பாவத்தை மன்னியும். இதெல்லாம் தவறு, பாவம் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தைக்கு என்னை இடம் தராமல் இனி எப்பொழுதும் உண்மையே தேடுவேன், உண்மையே நாடுவேன், உம்மிடத்தில் முறையிடுவேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன், உண்மையே சார்ந்திருப்பேன், உமக்காக நான் வாழ்வேன். இனிமேல் நான் சாகிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் சாவறேன்னு சொல்ல மாட்டேன். என்னை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. அந்த ஜனத்தை போல நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தை வந்தது உண்டு, இருந்தது உண்டு, பேசினது உண்டு. எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனாக மாற்றுங்க. புதிய இருதயத்தை தாங்க, புதிய சிந்தையை தாங்க. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்மை நோக்கி அப்பா கரங்களை உயர்த்தி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கரை நீட்டி தொடும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது விழுந்த சாபம் ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே வராமல் இருப்பதாக. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், உமக்கு பயந்து நடக்கணும், உமக்கு பிரியமாக நடக்கணும், பிரியமானது செய்யணும், உம்மை பிரியப்படுத்தணும், உம்மை துக்கப்படுத்தாதபடி, உம்மை முறுமுறுக்காதபடி, குறை சொல்லாதபடிக்கு உம்மிடத்தில் வந்து முறையிடவும், உண்மையை சார்ந்து, உண்மையை நம்பி, உண்மையை அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமது நாமத்தின் மீது முழு நம்பிக்கையும் விசுவாசத்தை வைத்து உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.